வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபர்ஸ்ட் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. நாட்டில் மழை தொடர்ச்சியாக பெய்யும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 26 முதல் 29ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மேற்கு, தெற்கு, மத்திய, சப்ரகமுவ, ஊவா, வடமத்திய மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் கிழக்கு, தெற்கு, மேற்கு, மத்திய, சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் காற்று மணிக்கு 50 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக 10 மாவட்டங்களில் 504 குடும்பங்களை சேர்ந்த மொத்தம் 1790 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களில் வானிலை தொடர்பான அனர்த்தங்களினால் குறைந்தது 10 இறப்புகள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளனர். கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் 193 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. பாடசாலை வேன்களுக்கு சிசிடிவி கேமரா அமைப்புகளை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் அதனை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை தமது அரசாங்கம் முன்னெடுக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை ஜனவரி மாதம் முதல் அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு வவுனியா மாநகர சபை கலாச்சார மண்டபத்தில் காலை இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. வவுனியா மாநகர சபை முன்றலில் இருந்து மேளதாள வாத்தியங்களுடன் மாவீரர்களின் பெற்றோர்கள் அழைத்து வரப்பட்டு மாநகர சபை கலாச்சார மண்டபத்தில் உணர்வு பூர்வமாக நிகழ்வு நடைபெற்றது. பொருளைப்பெற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தால் நடப்பட்ட பேர்பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்திலிருந்து தெரிவித்துள்ளார். கொரளைப்பற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் இடம் என்ற பெயர் பலகைகளை சனிக்கிழமை மாலை பிரதேச சபை தவிசாளர் உட்பட குழுவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாவனல்ல ரம்புக்கண்ண வீதியில் தலக்குல்ல பகுதியில் இரவு முச்சக்கர வண்டி மீது பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இரவு குறித்த வீதியூடாக பயணித்த முச்சக்கர வண்டியின் மீதே மரம் முறிந்து விழுந்துள்ளது. இதனால் முச்சக்கர வண்டியில் பயணித்த சிறு குழந்தை உட்பட 4 பயணிகள் சிக்கிக்கொண்ட நிலையில் போலீசாரின் உதவியுடன் உள்ளூர் வாசிகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இதன்போது 37 வயதுடைய முச்சக்கர வண்டியின் சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். 2.5 வயது குழந்தை, 48 வயது பெண் மற்றும் 57 வயதுடைய ஆண் உள்ளிட்ட 3 வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியான அனுரகுமார் திசாநாயக்க இன்று தனது 57வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். ஜனாதிபதியின் பிறந்த நாளை முன்னிட்டு விசேட அரச விழாக்கள் அல்லது நிகழ்வுகள் எதுவும் ஏற்பாடு செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக வழக்கமான தினசரி ஆட்சி பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கான திட்டமே முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது. மூதூர் பிரதேசத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான கடற்தொழிலாளர்கள் பல தலைமுறைகளாக தாங்கள் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த பாரம்பரிய கடல் எல்லைகள் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இன்று அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். மூதூர் தஹ்வா நகர் கடற்கரை பள்ளிவாசல் பகுதியில் இருந்து ஆரம்பித்த இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக நடைபயணம் செய்து முதலில் மூதூர் பிரதேச சபை தவிசாளரிடம் கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவை சமர்ப்பித்தனர். இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே அதன் தலைவர் என்ற வகையிலே நானும் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களும்
ஏனைய எங்களுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்காவை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தை தொடர்பாக பல கருத்துக்கள், பல விமர்சனங்கள் தெரிவித்து வரப்படுகின்றன. சில விடயங்கள் தொடர்பாக தவறான கருத்துக்கள், தவறான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் தலைவர் என்ற வகையில் எனக்கு உண்டு. உண்மையாக அனுகுமார் திசாநாயக்கா அவர்கள் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டார். ஒரு வருடமாக அவரோட சந்திப்பு ஒரு முக்கியமான கட்சி என்ற வகையில் தமிழ் தேசிய கட்சி சார்ந்த 8 பாராளுமன்றத்துக்குள்ளே பாரிய பிரதிநிதித்துவத்தை கொண்ட கட்சி என்ற வகையிலும் ஒரு ஜனாதிபதியோடு முக்கியமான விடயங்களில் கலந்து பேச ஒரு அரசியல் கட்டாயம் என்பதால் அவருடைய கலந்து பேச வேண்டும் என்ற முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே ஒரு வருடம் பூர்த்தியான 22/9/2025 தேதி ஜனாதிபதிக்கு நாங்கள் சந்திக்க விரும்புவோம். எங்களுடைய தமிழ் தேசிய பிரச்சனைகள் தொடர்பாக சந்தித்து பேச விரும்புகிறோம் என்று அவருக்கு கடிதத்தை நானும் சுதந்திர அவர்களின் கையெழுத்து வச்சு அனுப்பியிருந்தோம். ஆனால் அது தாமதப்பட்டு கொண்டே வந்தது. இருந்தாலும் பின்னாலே ஒரு சந்திப்பில் ஒரு நிகழ்விலே சந்தித்த பொழுது அதை பற்றி நினைவூட்டிய பின்னர் எங்களுக்கு 19ஆம் தேதி சந்தர்ப்பம் தரப்பட்டது. சந்திப்புக்காக ஜனாதிபதியினுடைய அழைப்புதலின் பேரில் தான் நாங்கள் சந்தித்தோம். ஒரு அரசியல் கட்சி என்ற வரையில் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உண்டு. அந்த வகையிலே தான் ஒரு கட்சி என்ற வகையில் எங்களுக்கு இருக்கின்ற தனித்துவ உறுத்து, ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த உறுத்துண்டு. அந்த உறுத்திலே நாங்கள் சென்று ஜனாதிபதியோடு பேசினோம். இதில் சில ஒரு கேள்விகள் ஒரு சொல்லப்படுகிறது. இந்த 22ஆம் தேதி நாங்கள் கடிதத்தை அனுப்பியது ஊடகத்திலே வந்தது. அதன் பின்னாலே நாங்கள் ஏனையோருடைய பேச விரும்பினோம். உண்மையாக ஒற்றுமையோடு சேர்ந்திருக்கலாம் என்று சொல்கிறவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில், நான் ஜனவரி மாதத்திலே முக்கியமான எல்லாரோடையும் பேசினேன். கூட்டாக செயல்படுவோம் என்று வீடு வீடாக சென்றேன். ஒருத்தரும் ஒத்துழைக்கவில்லை, ஆதரிக்கவில்லை. ஆகவே நாங்கள் கட்சி என்ற வகையில் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உண்டு.